உச்ச நீதிமன்றத்திற்கு காலக்கெடு இல்லையா? ஒரு கேஸை 30 வருஷம் 40 வருஷம் நடத்துவதா? முக்கிய பாயிண்டை பிடித்த துணை ஜனாதிபதி. சிக்கிக்கொண்ட நீதிபதிகள். களத்தில் இறங்கி அடிக்கப் போகும் மத்திய அரசு. வணக்கம் நண்பர்களே. ஒரு காலத்தில் நீதிமன்றங்கள் என்பது மிக நேர்மையாக தான் நடந்து வந்துள்ளது. ஆனால் சமீப காலமாக அதன் புனிதத்தன்மை மாறிவிட்டது. நீதி நேர்மை எல்லாம் அங்கு குறைந்து வருவதாகவே பலரும் கருத்து சொல்ல தொடங்கி இருக்கிறார்கள். இதற்கு முக்கிய காரணம், மிகப்பெரிய அளவில் குற்ற செயலில் ஈடுபடும் பணம் படைத்தவர்கள் தண்டனை பெறாமலேயே வழக்கிலிருந்து தப்பித்து விடுகிறார்கள். ஆனால் ஏழை எளிய மக்கள் மட்டுமே குற்றம் செய்தால் தண்டிக்கப்படுகிறார்கள். அந்த அளவுக்கு பணபலம் படைத்தவர்கள் நீதித்துறையை தங்களுக்கு சாதகமாக வளைத்து விடுகிறார்கள். அதற்கு நீதிபதிகளும் வளைந்து கொடுக்கிறார்கள். இதன் காரணமாகவே சமீப காலமாக நீதிமன்றங்களின் மீதான நம்பிக்கை மக்களுக்கு குறைய தொடங்கி இருக்கிறது. இதன் காரணமாகவே இதுவரை இல்லாத அளவுக்கு இப்போது உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற நீதிபதிகள் விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட்டு வருகிறார்கள். குறிப்பாக தமிழக ஆளுநர் ரவி மசோதாக்களை கிடப்பில் போட்ட விவகாரத்தில் எந்த மசோதாவாக இருந்தாலும் 3 மாதத்தில் அதற்கு ஒப்புதல் கொடுக்க வேண்டும், இல்லை என்றால் அது தானாகவே சட்ட வடிவம் பெற்றுவிடும் என்று கூறிய உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இந்த 3 மாத காலக்கெடு என்பது ஜனாதிபதிக்கும் பொருந்தும் என்று கருத்து கூறியிருந்தார்கள். உச்ச நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு தான் நாடு முழுக்க சலசலப்பை ஏற்படுத்தியது. பல பாஜகவினரும் துணை ஜனாதிபதி ஜெகதீப் தங்கரும் உச்சநீதிமன்றத்தின் இந்த செயல்பாட்டை கடுமையாக விமர்சனம் செய்தார்கள். குறிப்பாக துணை ஜனாதிபதி ஜெகதீஷ் தங்கர், நாட்டின் முதல் குடிமகனான குடியரசுத் தலைவருக்கே கெடு விதிப்பதா என்று முதலில் உச்சநீதிமன்றத்தின் செயல்பாடை விமர்சனம் செய்தவர், நேற்று பாராளுமன்றத்தை விட அதிகாரம் படைத்தவர்கள் யாரும் இல்லை, ஜனநாயக நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை அதிகாரம் படைத்தவர்கள், அதன் பிறகுதான் நீதித்துறை என்று தனது கருத்தை வெளிப்படையாக கூறியிருந்தார். இந்த நிலையில் வட இந்திய ஊடகம் ஒன்றுக்கு அவர் அளித்த பேட்டி தற்போது மேலும் பரபரப்பை கூட்டியிருக்கிறது. அதில், நீதிமன்றங்கள் என்பது ஒரு வரையறைக்குள் தான் இருக்க வேண்டும், எல்லா விஷயங்களிலும் மூக்கை நுழைக்கக்கூடாது, நாங்கள் மட்டுமே நேர்மையானவர்கள், ஆட்சியாளர்கள் அனைவரும் தவறானவர்கள் என்று அவர்களின் பார்வை மிக தவறாக உள்ளது. மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்த ஆதரவு பெற்று ஆட்சிக்கு வரும் தலைவர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றியாக வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுகிறார்கள். அதோடு நாட்டின் பொருளாதார பிரச்சனையிலிருந்து பாதுகாப்பு கொடுக்க வேண்டும், விலைவாசி உயர்வை கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும், மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று பலதரப்பட்ட பொறுப்புகள் ஆளுங்கட்சிக்கு உள்ளது. ஆனால் இவர்கள் யாராவது ஒரு மொட்டை கடுதாசி போன்று ஒரு மனுவை தாக்கல் செய்தால் அதற்கு ஆதரவாக குரல் கொடுக்கிறார்கள், ஆளுங்கட்சிக்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்று கூறியுள்ள ஜெகதீஷ் தங்கர், ஜனாதிபதியை பார்த்து எந்த மசோதாவாக இருந்தாலும் 3 மாதத்தில் ஒப்புதல் கொடுத்துவிட வேண்டும், இல்லை என்றால் அது தானாகவே சட்ட வடிவம் பெற்றுவிடும் என்று கூறுகிறார்கள். ஆனால் இதே உச்சநீதிமன்றம் உயர் நீதிமன்றங்களில் பல வழக்குகள் 30-40 ஆண்டுகள் வரை நடைபெற்று வருகிறது. அப்படி என்றால் இவர்களுக்கு மட்டும் காலக்கெடு கிடையாதா? ஒரு வழக்கை இத்தனை ஆண்டுக்குள் முடித்துவிட வேண்டும் என்று இவர்களுக்கு யார் காலக்கெடு போடுவது? இவர்களின் குற்றங்களை யார் ஆராய்வது? இவர்களின் தவறுக்கு யார் தண்டனை கொடுப்பது என்று கேள்வி எழுப்பியிருக்கும் துணை ஜனாதிபதி, மற்ற துறைகளை குற்றம் குறை சொல்வதற்கு முன்பு நீதித்துறை எப்படி உள்ளது, முக்கியத்துவம் வாய்ந்த பல வழக்குகளை எவ்வளவு ஆண்டுகளாக நாம் இழுத்தடித்து வருகிறோம் என்பது இவர்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். மற்றவர்களின் குற்றங்களை மட்டுமே பார்க்கும் இவர்கள் தங்களது குற்றங்களையும் பார்க்க வேண்டும். வழக்குகளின் தன்மையை பொறுத்து அவற்றை குறுகிய காலத்திலேயே முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். 2G உள்ளிட்ட எத்தனையோ வழக்குகள் நீண்ட காலம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வழக்குகளுக்கு நீதிமன்றத்தால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள் தீர்வு சொல்லி அதை முடிவுக்கு கொண்டு வர முடியாதா? எத்தனையோ வழக்குகளில் சம்பந்தப்பட்டவர்கள் மரணமடைந்த பிறகும் அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி அந்த வழக்குகளை அவர்களது காலத்துக்கு பிறகும் நடத்துவதனால் என்ன பயன் உள்ளது? அதனால் நீதிமன்றங்கள் மற்றவர்களின் குற்றங்களை மட்டுமே கண்டுபிடித்து தீர்ப்பு சொல்வதை விட்டுவிட்டு தங்களது தவறுகளையும் திருத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறியிருக்கும் துணை ஜனாதிபதி, இனிவரும் காலங்களிலாவது ஒவ்வொரு வழக்குகளுக்கும் ஏற்ற விசாரணை எத்தனை மாதங்களுக்குள் நடத்தி முடிக்க வேண்டும் என்று ஒரு கால நிர்ணயத்தை நீதித்துறை கொண்டு வர வேண்டும். அப்படி நீதித்துறை கொண்டு வரவில்லை என்றால் ஜனாதிபதி அவர்களுக்கு கெடு விதிக்க வேண்டும். இதுபோன்ற வழக்குகளை இவ்வளவு காலகட்டத்திற்குள் விசாரித்து முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று உத்தரவு போட வேண்டும். இல்லை என்றால் 100 ஆண்டு காலமானாலும் இவர்கள் வழக்குகளை முடிவுக்கு கொண்டு வரவே விட மாட்டார்கள். மற்றவர்களை தட்டி கேட்கும் நீதிமன்றங்களை தகுதி வாய்ந்த பொறுப்பில் இருக்கும் அதிகாரிகள் தட்டி கேட்க வேண்டும். அப்போதுதான் தங்களது தவறை உணர்ந்து ஒவ்வொரு வழக்குகளையும் குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள் அவர்கள் முடிவுக்கு கொண்டு வருவார்கள் என்று ஜனாதிபதிக்கு காலக்கெடு நிர்ணயித்த உச்ச நீதிமன்றத்திற்கு தற்போது துணை ஜனாதிபதியும் ஒரு காலக்கெடு நிர்ணயிக்க வேண்டும் என்று ஒரு அதிர்ச்சி கொடுத்திருக்கிறார். இப்படி வட இந்தியாவில் உள்ள தனியார் ஊடகத்திற்கு அவர் அளித்த பேட்டி பெரிய அளவில் வைரலாகி வருகிறது.
மேலும் உச்சநீதிமன்றம் திமுகவுக்கு சாதகமான தீர்ப்பை சொல்லிவிட்டதால் தற்போது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை யார் விமர்சித்தாலும் அவருக்கு எதிராக மு.க.ஸ்டாலின் மட்டுமின்றி திமுகவின் எம்பிகளும் எதிர்ப்பு தெரிவிக்க தொடங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக துணை ஜனாதிபதி ஜெகதீப் தங்கர் நீதிபதிகளை விமர்சித்த நிலையில் அவருக்கு எதிராக மு.க.ஸ்டாலின் ஒரு கருத்து வெளியிட்டுள்ளார். அதில் எத்தகைய உயர் பொறுப்பில் இருந்தாலும் அவர்கள் சட்டத்திற்கு கட்டுப்பட்டுதான் ஆக வேண்டும், சட்டத்தை மதிக்காதவர்கள் உயர் பொறுப்பில் இருப்பதற்கு தகுதியற்றவர்கள் என்பது போன்று விமர்சனம் செய்திருந்தார். இப்படி மு.க.ஸ்டாலின் வெளியிட்ட கருத்தை அடுத்து சோசியல் மீடியாவில் திமுகவுக்கு எதிராக ஒரு அதிரடி கருத்து வெளியாகி கொண்டிருக்கிறது. அதுக்கு என்னவென்றால், சாலைகளில் நடப்பட்டுள்ள திமுக கொடிக்கம்பங்களை அகற்ற வேண்டும், பிளெக்ஸ் போர்டுகளை அகற்ற வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டது. ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள எந்த சாலைகளை பார்த்தாலும் திமுகவின் கொடி கம்பங்களும் மு.க.ஸ்டாலின் உதயநிதியின் பேனர்களும் தான் இடம்பெற்றுள்ளது. இப்படி தனது கட்சியினரின் செயல்பாட்டை கூட தடுக்க முடியாத மு.க.ஸ்டாலின் துணை ஜனாதிபதி சட்டத்திற்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று கூறுவது எந்த வகையில் நியாயம்? மற்றவர்களை சொல்வதற்கு முன்பு முதலில் நாம் அதை கடைபிடிக்க வேண்டும். தமிழ்நாட்டில் உள்ள உயர்நீதிமன்றம் இதுபோன்று திமுகவினருக்கு எத்தனையோ முறை உத்தரவிட்டுள்ளார்கள். எப்போதாவது இவர்கள் அதை கடைபிடித்து உள்ளார்களா என்றும் திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார்கள். அடுத்த செய்தி, அண்ணாமலைக்கு கொடுக்கப்படும் 3 முக்கிய பதவிகள். தமிழக பாஜகவின் தலைவராக இருந்த அண்ணாமலை சமீபத்தில் மாற்றப்பட்டார். அதோடு அவரை தேசிய பாஜகவின் பொதுக்குழு உறுப்பினராக அப்போது அறிவித்தார்கள். ஆனால் அண்ணாமலை போன்ற திறமையான தலைவர்களுக்கு ஏற்ற பதவி இது அல்ல என்பதுதான் அனைவரது கருத்தாகவும் இருந்தது. அதை டெல்லி மேலிடமும் புரிந்து கொண்டு தற்போது அண்ணாமலைக்கு மேலும் 2 முக்கிய பதவிகளை கொடுக்க முடிவெடுத்துள்ளார்கள். முதல் கட்டமாக அண்ணாமலை ராஜ்யசபா எம்பியாக தேர்ந்தெடுத்து மத்திய அமைச்சர் ஆக்கப் போகிறார்கள். அதற்காக ஆந்திராவிலிருந்து அவர் தேர்வு செய்யப்பட உள்ளார். இது சம்பந்தமாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவை சந்தித்து அண்ணாமலையை ஆந்திரா எம்எல்ஏக்கள் மூலம் ராஜ்யசபா எம்பியாக தேர்ந்தெடுக்குமாறு கோரிக்கை வைத்திருக்கிறார். இதற்கு சந்திரபாபு நாயுடு சம்மதித்துள்ளதால் கூடிய சீக்கிரமே அண்ணாமலை ராஜ்யசபா எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார். அதையடுத்து 5 பேர் மத்திய அமைச்சர் பதவியிலிருந்து விடுவிக்கப்பட இருப்பதால் அதில் ஒரு அமைச்சர் பதவியை அண்ணாமலைக்கு கொடுப்பதற்கும் மோடியும் அமித்ஷாவும் திட்டமிட்டுள்ளார்கள். அது மட்டுமின்றி அண்ணாமலை இளைஞர்களை கவர்ந்து இழுக்கக்கூடியவர் என்பதால் விரைவில் தேசிய பாஜகவின் தலைவர் நியமனம் நடைபெறவுள்ள நிலையில் அப்போது அண்ணாமலையை தேசிய பாஜகவின் இளைஞரணி தலைவராக நியமிப்பதற்கும் முடிவெடுத்துள்ளார்கள். அந்த வகையில் அண்ணாமலை தமிழக பாஜக தலைவர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டாலும் அடுத்தடுத்து அவரது தகுதிக்கேற்ப பல முக்கிய பொறுப்புகளை கொடுப்பதற்கு டெல்லி மேலிடம் தயாராகி வருகிறது. அதனால் இதுவரை அண்ணாமலையின் குரல் தமிழ்நாட்டில் மட்டுமே ஒலித்துக் கொண்டிருந்த நிலையில் இனிமேல் இந்திய அளவில் அவரது குரல் ஆவேசமாக ஒலிக்கப் போகிறது. அந்த வகையில் எதிர்காலத்தில் அண்ணாமலை டெல்லி பாஜகவின் முக்கிய முகமாக பிரகாசிக்கப் போகிறார். அதற்கான அடித்தளத்தை தான் தற்போது மோடியும் அமித்ஷாவும் போடப் போகிறார்கள். அது மட்டுமின்றி தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருப்பதால் அண்ணாமலைக்கு சில முக்கியத்துவம் வாய்ந்த அசைன்மென்ட்களை கொடுத்து அவரை தமிழ்நாட்டிலும் இறக்கி விடுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளார்கள். அந்த வகையில் அண்ணாமலை டெல்லிக்கு சென்றாலும் கூட தமிழக அரசியலில் அவரது ஆதிக்கம் இருந்து கொண்டேதான் இருக்கும் என்பது தெரிய வந்துள்ளது. நண்பர்களே, ஜனாதிபதி ஆளுநருக்கு காலக்கெடு விதித்த உச்சநீதிமன்றம் ஒரு வழக்கை 30-40 ஆண்டுகளுக்கு இழுத்து அடிப்பது ஏன் என்று துணை ஜனாதிபதி கடுமையான கேள்வி விடுத்திருப்பது. துணை ஜனாதிபதி ஜெகதீப் தங்கர் நீதிமன்றத்தை விமர்சிப்பதாக குற்றம் சாட்டும் மு.க.ஸ்டாலின் மட்டும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் ஆணையை எப்போது மதித்து செயல்பட்டுள்ளார் என்று எழுந்திருக்கும் கேள்விகள் மற்றும் பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலைக்கு தேசிய பொதுக்குழு உறுப்பினர் மட்டுமின்றி ராஜ்யசபா எம்பி, தேசிய பாஜகவின் இளைஞரணி தலைவர் பதவி என 3 பதவிகள் அடுத்தடுத்து கொடுக்க இருப்பது குறித்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். நன்றி, வணக்கம்.